என்னால முடியாதுப்பா. என்ன இல்ல உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? உட்கார். என்னது என்ன? அந்த மனுஷன் காலுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட சொல்றாரு. தேய்ச்சி விட்டு தானே வர முடியும். ஆமா நீ தானே தேய்ச்சி விடணும். உங்க அப்பா தான் 4 வச்சு கால உடைச்சாரு. உட்காரு. டென்ஷன் ஆகாத. கையெல்லாம் வலிக்குது தெரியுமா? நான் வேணா பிடிச்சு விட்டுமா? வேண்டாம். சரி வேண்டாம். அவர் காலுக்கு எண்ணெய் தேய்க்கணும்னா சங்கீதாவை கூப்பிடலாம் இல்லையா? இந்த நிலைமையில சங்கீதாவை தேய்ச்சி விட சொன்னா சூடு ஏறிரும். என்னது? புடவை. இது சாதாரண புடவை இல்ல. கல்யாண பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஏதாவது கொடுத்து அசத்தணும். பதிலுக்கு ஏதாவது கொடுக்கணும். மீனாட்சி, மீனாட்சி, தாஸ் கூப்பிடுறாரு. பாவம் கால் வலின்னு தானே கூப்பிடுறாரு. போ போ போ. இது பாரு மீனாட்சி. மீனாட்சி, வேலை முடியற வரைக்கும் நீ மேலேயே இரு. இங்க எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். மீனாட்சி. இதுவா? இது வந்து பஞ்சாங்கத்தை புரட்டி புரட்டி அதுவே பஞ்சு பஞ்சாயிருச்சு. இவனுக்கு செட் ஆனாதான் நமக்கு செட் ஆகும் போல இருக்குது. ஐயோ எப்பா யாரா அடிக்கிறது? ஓ வாசப்படியா? அப்பா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எது இடிச்சாலும் அவனு அடிக்கிற மாதிரியே இருக்கு. இங்கெல்லாம் ஏன்டா வாசல் வைக்கிறீங்க? கொஞ்சம் மெதுவா நீங்களே தனியா நடந்து பாருங்க. ஐயோ நோ ப்ராப்ளம். நம்ம 2 பேரும் சேர்ந்தே நடப்போம். என்னாச்சு உங்களுக்கு? நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இவ்வளவு நேரமா அத உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அத சொல்லாமலே இருக்க முடியல. டேய் கண்ணா, என்னடா இப்படி உட்கார்ந்துருக்கிற? இப்பெல்லாம் நீ பழைய மாதிரி இல்ல. உனக்கா வீட்டுல ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கிறா. அவ கூட நீ பேச மாட்டேங்கிறியா? அட அவளை பார்த்தா நீ சிரிக்க கூட மாட்டேங்கிறியா? போய் அவகிட்ட கொஞ்சம் பேசுறா. ஒரே கம்ப்ளைண்டா இருக்கு. அவ இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் சொல்றா. நீ அவகிட்ட நடந்துக்கிற முறை தப்பா இருக்குங்கிறா. அவ அப்படி சொன்னால? தாசா நில்லு. தாசா அவ சொன்னது உனக்கு தெரியும் தாடா சொன்னேன். உனக்கு பொண்டாட்டினா அவன் எனக்கு சகோதரிடா. நான் நடந்துகிட்ட முறை ஏதாவது தப்பா இருந்தா அவகிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவ காலை பிடிச்சு நான் மன்னிப்பு கேட்கிறேன்டா. நீ என் உயிர் நண்பன்டா. உன் மேல சத்தியமா சொல்றேன்டா. நான் எந்த தப்பும் பண்ணலடா. எந்த தப்பும் பண்ணலடா. என்ன நம்புடா. தாஸ் தப்பு பண்ண மாட்டான். அப்படியே தப்பு பண்ணிருந்தாலும் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். நீ வீணா அவன் மேல சந்தேகப்பட்டுட்ட. இல்ல, நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உண்மை. இது வரைக்கும் தாஸ் அழுது நான் பார்த்ததில்ல. இன்னைக்கு முதல் தடவை என் முன்னாடி அவன் அழுதுருக்கான். அதுக்கு காரணம் நீதான். அவன் அழுதா என் மனசு தாங்காது. இனிமையாவது யார்கிட்டயும் அவனை பத்தி தப்பா பேசாது. என்ன இது? என் காலெல்லாம் போய் விழுந்துட்டு. வாங்க முதல்ல நீங்க உட்காருங்க. உண்மையிலேயே நான் மறந்தா.
இதுக்குள்ள பளிங்கு மாதிரி ஒரு மனசு இருக்கு. இத தட்டி கேட்டா டங்கு டங்குன்னு சத்தம் கேட்கும். இதுக்குள்ள மீனாட்சி தான் இருக்கா. மீனாட்சி தவிர வேற யாருக்கு என் மனசுல இடம் இல்ல. உன்கிட்ட நான் தப்பா நடந்திருந்தா என் சட்டையை பிடிச்சு கேளு, உனக்கு அந்த உரிமை இருக்கு. நீ யாரு? என் நண்பனுக்கு மனைவியா போறவ, என் கண்ணனுக்கு மனைவியா போறவ. எனக்கு தெய்வம் மாதிரி, எனக்கு தெய்வம் மாதிரி. இப்ப என்னடா பண்றது? உமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும்டா. அவளால தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஏய் பாம் பத்திக்கிட்டா. தூக்கி வெளியே போடுறா. ஐயோ வீடியோ தூக்கி போடுறியாடா, பாம போடுறா. அடா பாய். ஐயோ போடா பண்ணி. மேல போடா. வா சீக்கிரம் வா. எங்க போனா? மேனேஜா, நம்ம முதலாளி வீட்டுக்கு 4 பக்கமும் கதவு இருந்தும் நாம ஏன் திருடங்க மாதிரி சுவரேறி குதிச்சு உள்ள வர்றோம்? நாம யாருக்கும் தெரியாம உமாவை பார்க்கணும். அதுக்காக அந்த ரூட்டை செலக்ட் பண்ணேன். சீக்கிரம் வா. உமாவை நாளை காலையில பார்த்து சொல்லக்கூடாதா? அது வரைக்கும் தாங்காதரா. முதலாளிங்க குழம்பி போயிருக்கானுங்க. உடனே உமாட்ட விஷயத்த சொல்லணும். வா. ஏய் இங்க என்ன ஆர்மி பரேடா நடக்குது? பூனை மாதிரி வாடா. ஏன்டா அப்படி பண்ண? நீ தானே சொன்ன பூனை மாதிரி வரணும்னு. டேய் பாம் வெடிச்சல உனக்கு என்னமோ ஆயி போச்சுடா. பூனை மாதிரி எஃபெக்ட் கொடுத்த. சரிடா, பூனை மாதிரி வர வேணாம்டா. பாம்பு மாதிரி அமைதியா வா. பாம்பு இம்சடா. நிறுத்துடா. நான் உள்ள உமாட்ட போய் பேசிட்டு வரேன். நீ வெளியவே இரு. நான் தான் வந்திருக்கேன். இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்த? இதுக்கெல்லாம் நேரம் காலம் தேவையில்லை உமா. அவ்வளவு டென்ஷனான விஷயம். மணிக்கும் மரியாதை வெளிய போ. இந்த வீட்டுல ஒரு எரிமலையே வெடிக்க போகுது. அது நாளைக்கு காலையில வெடிக்கட்டும். முதல்ல நீ வெளிய போ. ஐயோ உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. நீ சொன்னா கேட்க மாட்டே. கண்ணனோ! ஐயோ வாய மூடி. நல்ல வேளை சில மாதிரி நின்னதுனால முதலாளி என்ன பார்க்கல. டேய் என்னடா பண்ற? இது ஃபேமிலி ஆக்சிடென்ட் ஆக போகுது முதலாளி. இது கண்ணண்ண, இது தாசண்ண, இது மீனாட்சி, இது சங்கீதா. இப்படி இருக்க வேண்டிய ஜோடி அப்படி மாறிச்சுன்னா நடுவுல இது மாரியப்ப யாரு முதலாளி? தண்ணி அடிச்சிருக்கியா? ஆ? இந்நேரத்துல இங்க என்னடா வேலை உனக்கு? ஐயோ, நான் அப்பவே சொன்ன முதலாளி, அடுத்த ராத்திரியில உமா ரூமுக்கு போக வேண்டான்னு. மேனேஜர் தான் வலுக்க டயமா வாடான்னு சொல்லி கூட்டு வந்தாரு. உள்ள இருக்கிற அவனை நான் கூட்டு போயிரட்டுமா? ஐயோ முதலாளி நான் எதுக்காக இங்க வந்தேன்னா ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருந்ததே. முதலாளி ஐயோ விடுமணி. நைட் லேட் ஆயிடுச்சு, இங்கே படுத்து தூங்குவோமா? நீ காலையில பாடி ஆயிடுவ, பரவாயில்லையா? டாடி பின்னாடி வரான்டா. ஐயோ தனியா விட்டுட்டு போயிடாத. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.